சோ அப்படியே கட் பண்ணா வீட்டுக்குள்ள எப்படி இருக்காங்கன்னா, இவரு இந்த பெட்டியை எடுக்கிறதுக்கு சுத்தி ஒரு டிராமா ஒண்ணு நடந்தது. அரோரா பிரெயின் வாஷ் பண்ணுது. விக்ரம் சாரி அரோரா இல்ல திவ்யா வந்து பொட்டி எடுக்கலாம்னு நினைக்கும் போது இவர் போய் எடுத்துட்டாருன்னு சொன்னது. இவங்க சிரிச்சாங்க, அவங்க சிரிச்சாங்கன்னு சொல்லி எல்லாரும் பேசினது. சோ வினோத் பெட்டி எடுத்ததுல யாரெல்லாம் ஆதாயம் அடைஞ்சாங்க, யாரெல்லாம் நிஜமாலே ஃபீல் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸ்ல? சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய நம்ம இது ஒரு வாரமாவே சொல்லிட்டு இருக்கோம். நீ சரியா கவனிச்சனா அரோரா வந்து வினோத்துக்கு பின்னாடி பேக் ஸ்டாப் பண்ணி அரோரா பேச வேண்டிய இடத்துல நம்ம வச்சிருக்கோம். அரோரா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த கேம்ல பெட்டியை எடுக்க வைக்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி இதுக்கான ஒரு விஷயத்த அதை ஒரு முட்டுக்கு கொண்டு வந்து அந்த ஒரு தாட் ப்ராசஸ் பல பிளேயர்ஸ்னாலயோ கண்டஸ்டன்ஸ்னாலயோ நடந்துச்சு அப்படின்னு நான் ஒரு கேமர்ரா. எண்ட் ஆஃப் த டே எனக்கு அரோரா பிடிக்குது பிடிக்கலன்றது செகண்டரி. சரியா? அரோராவுடைய கேம் என்ன? அவளுடைய வேலை ஒண்ணு அவ அந்த பெட்டியை எடுக்கணும், எடுக்க விடாம பாத்துக்கணும். இல்ல இவளுக்கு டைட்டில் கிடைக்குமான்ற அனாலிசிஸ்ல இவளுக்கு ஒரு தெளிவான ஒரு பக்குவம் இருந்ததுன்னா, அதுல ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அப்சர்வேஷன் இருந்ததுன்னா, இவ இதை எடுத்துடக்கூடாது, இல்ல இது ஒரு தப்பான கைக்கு போயிடக்கூடாது. இந்த 3 ஆங்கிள்லயும் பார்க்கணும். சரியா? அரோராவை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த கேமை வினோத்தோட விளையாண்டாரு, ஏன் இந்த கேமை அரோரா வேற யார் கூடயும் விளையாடல? இப்போ உதாரணத்துக்கு அரோரா வந்து இந்த கேமை வந்து விக்ரம் கூட விளையாண்டுருக்கலாம். அரோரா இந்த கேமை வந்து திவ்யாவோட விளையாண்டுருக்கலாம். அரோரா இந்த கேமை வந்து இவங்க கூட விளையாண்டுருக்கலாம். யாரோட? சாண்ட்ராவெல்லாம் ஓகே, நான் பிளேயரோட கன்சிடரேஷனே வைக்கல. சபரியோட விளையாண்டுருக்கலாம். சரியா? இந்த பீப்புளோட எல்லாம் விட்டுட்டு ஏன் கானா வினோத்தோட அவளுடைய இப்ப அரோரா யாரு? ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான மைக்ரோ அனாலிசிஸ ரொம்ப பெர்ஃபெக்டா அப்சர்வ் பண்ணி அத ரொம்ப அழகான கரெக்டான டெக்னிக்கல் இங்கிலீஷ் ஃபெனட்டிக்கல் ஜார்கனை ரொம்ப அப்ராப்ரியேட்டா ரொம்ப அழகா கான்டெக்ஸ்டோட கரெக்டா டெலிவரை ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் பக்கவா ஆர்டிகுலேட் பண்ணி மக்கள் கிட்ட ரிலேட் பண்ணி ரீச் பண்ணதுதான் அரோரா. யாருக்கு? மக்களுக்கு இல்ல, ஷோ பீப்புளோடைய மெரிட்டை கேப்சர் பண்ணது. லைக் மேக்கர்ஸ், ஷாஷோ, ஐ மீன் பிக் பாஸ் வாய்ஸ் பர்சன், மேக்கர்ஸ், பிரதீப் முல்ராய் சார் டீம், இந்த டீமுக்கு வந்து அரோராவுடைய இந்த டிரான்ஸ்பர்மேஷன் ரொம்ப பிடிச்சு போச்சு. சரியா? இப்ப பாருவோடைய ஒரு கேமை வந்து ஒரு கேம் பெர்ஸ்பெக்டிவ்னு பேசணும்னா அரோரா இப்ப விளையாண்டதும் அவளுக்கான கேம். அதாவது அரோரா வந்து இன்னைக்கு ஆடின கேம் வந்திருக்குல, அதோடைய ஃபேரா அன்ஃபேரான்றது மட்டும்தான் என்னுடைய பாயிண்ட். இப்ப அரோரா விளையாண்ட ஒரு கேம் வந்து அப்கோர்ஸ் இங்க கான்ட்ரிபியூஷன்ல யார ஒருத்தங்களை இவங்களுக்குள்ள இருக்கிறவங்களை டெம்ப் பண்ணி எடுக்க வைக்கிறது தான் இதோட கேம். ஆனா அது அரோராக்காக எடுத்துட்டான் வினோத்னா அந்த அளவுக்கு முட்டாள்லாம் கிடையாது. வினோத் அவன் குடும்பத்துக்காக தான் அந்த பணத்தை எடுத்தான். அரோரா டெம்ப்ட் பண்ணது, அரோரா இந்த பணத்தை எடுத்துட்டா எதுவும் இல்லாம குடும்பத்துக்கிட்ட நான் போய் நிக்க கூடாது திருப்பி பாக்கியா முன்னாடி அப்படின்றதுதான் அவன் கவனத்துல இருந்தது தவிர அரோரா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு வினோத் நினைக்கிறான். ஏன்னா அரோராக்கு தான் ஜெயிப்போமா இல்லையான்றதுல டவுட் இருக்கு. வினோத் தான் ஜெயிப்போமா இல்லையான்றத டவுட்டை விட தனக்கு காசு வராம போயிடுச்சுன்னா என்ன ஆகுன்றதுலதான் நிறைய டவுட் இருக்கு. அவன் ஜெயிக்கல அப்படின்னா அவனுக்கான லாஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த டைட்டில் மணியோட வேரியேஷன் மணி தான். மிச்சலாம் அவன் இருந்துட்டான். சரியா? ஆனா இத்தோட அந்த பணமும் வந்தால் அது ஒரு பெரும் பணம். ஆனா இதுவே போதும்ன்றது உன் குணம்ன்ற மாதிரிதான் இந்த சீன் முடிஞ்சது. அதனால அரோரா வந்து என்ன அவளுடைய ஒரிஜினல் புத்தியோ அந்த புத்தியை வந்து கேம்ன்ற புரோட்டோடைப்ல அழகா காமிச்சா. என்ன இத கானா வினோத் மேல அப்ளை பண்ணது, அவளுக்கு யார் இந்த வீட்டுல காம்படிட்டிவ்லி ஸ்ட்ராங்ன்றது தெரியும். அரோராக்கு காம்படிட்டிவா ஸ்ட்ராங்கா இல்ல யாரால டைட்டில் அடிக்க முடியும்ன்றது அரோராக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அவனை டெம்ப் பண்ணி ப்ரோவோக் பண்ணி அந்த ப்ரோவோக்க கரெக்டா கூட்டு வந்து ஒரு இடத்துல பேக்கெட் பண்ணி அந்த பேக்கெட்ல அதிகமா நம்ம ஆளு கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, தன்னால் உறுதியா இறுதியை வெற்றி பெற முடியும் அப்படின்ற அந்த ஓவர் கான்பிடன்ஸ் இருக்குன்னு இங்க ஒன்னொன்னு சொன்னுச்சுல்ல, அவன்கிட்ட அந்த ஓவர் கான்பிடன்ஸ் இல்லைன்றதுலயும் மறுபடியும் அவன் நடிக்க தெரியாத நல்ல மனிதன். இவ தானே சொன்னா அவர் தான் ஜெயிச்சிருவாருன்னு ஓவர் கான்பிடென்ட்லயும் பிஆர்லயும் இருக்கிறவன் ஏன்டா போய் எடுக்க போறான்? இவன் மேலதானே பொலிட்டிக்கல் டிராயிங்க வரைஞ்சாங்க. இவன் மேல தானே அந்த இன்னொரு விதமான ஒரு கேஸ்டிசம் டிராயிங்க வரைஞ்சானுங்க. எல்லாத்தையும் வரைஞ்சாங்க.
இது எல்லாமே இருக்கக்கூடிய இவனுக்கு இதை எதுக்கு எடுக்கணும்? சாலிடா இவ தானே சொன்னா இவனுக்கு ஓவர் கான்பிடென்ட்னு. ரைட். ஆனா இல்ல சார், சம்வேர் ஐ ஃபெல்ட் இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி தியரிஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இவர் வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க, அவங்க பிரெயின் வாஷ் பண்ணாங்கன்னு. பட் அது வினோத்தை வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, வினோத் டிசைடட் வாட் யூ வாண்டட். அவங்க எல்லாரும் பேசுனதே கேட்டுட்டாரு. பட் அவரு இப்பயும் அந்த 18 lakhs எனக்கு போதும், இந்த அமௌண்ட் எனக்கு பெரிய விஷயம் இல்ல, இது எனக்கு இப்போ என்னோட பிரச்சனை தானே தவிர நான் உள்ள வந்ததோட இது வேற, அது நான் அடைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இது போதும்னு சொன்னாரு. ஸோ அது ரொம்ப மெச்சூர்டா தான் பட்டுது. நீ see வினோத்தோட டெசிஷன் ஒரு பக்கம், அரோராவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்னே ஆமா. ஒண்ணுதான். அரோராவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா she might have taken a time to take this money. அரோராக்கும் தெரியும் தான் ஜெயிக்க போறது இல்லைன்னு. தான் ஜெயிக்க போறது இல்லைன்ற நினைப்புல இருக்கிற அரோராக்கு, அதாவது இப்போ இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? இவ்வளவு பெரிய கன்ஃபியூஷன் எங்க கனிய தூக்க ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாமே தப்பு தப்பா ஆரம்பிச்சது. இது கனிய டப்புன்னு தூக்கிட்டாங்க, சாண்ட்ரா ரொம்ப நேரம் உள்ள உட்கார வச்சாங்க, திடீர்னு 2 ரெட் கார்டுல 2 பேர் வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப இவன் பெட்டியை தூக்கிட்டான். இப்ப இந்த ஹோல் பேக்கேஜிங் சிஸ்டம்ல யாரெல்லாம் வீட்டுக்குள்ள சர்வைவலே கஷ்டம் அப்படின்றத யோசிக்கும் போது அந்த சர்வைவல் பீப்புள்லாம் டாப் 5 குள்ள போயிட்டாங்க. யாரெல்லாம் டாப் 5 குள்ள இருக்க முடியும், வின்னிங் கேட்டகரியில இருக்க முடியும்ன்றவங்க எல்லாருமே வெளியில போயிட்டாங்க. சோ பேசிக்கலா இந்த 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 பாயிண்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இத வந்து மக்கள் கையில விட்டுறதை விட்டுட்டு நீங்க எடுத்து ஆடுறீங்கல்ல சேனல், உங்களுக்கு தான் இது வந்து எங்களை வந்து நீங்க வேணும்னே எங்களை ஃபுல் ஆக்குறீங்கன்றதுதான். உங்களுக்கு என்ன சொன்னாலும் உங்களுக்கு இது புரியுமா புரியலையான்னு எங்களுக்கு புரியல. ஆக்சுவலா நிஜத்துல சொல்லணும்னா இந்த பேக்கேஜிங் சிஸ்டம்ல இப்ப நீங்க என்ன அச்சீவ் பண்ணீங்க? இந்த ஷோவுடைய இந்த கடைசி இந்த பாயிண்ட்ல இவனை வந்து இந்த பாயிண்ட்ல இவனை இப்ப நீங்க எல்லா இடத்துலயும் என்ன போடுவீங்கன்னா, இது எங்க டெசிஷன் இல்ல, இது நீங்க எடுத்த டெசிஷன் சொல்வீங்க. நீங்க எத்தனை இடத்துல நீங்க டெசிஷனை ஒழுங்கா எடுத்திருந்தா இந்த மாதிரியான ஷோ இவ்வளவு பெரிய மோஸ்ட் லீடிங் ஃபெயிலியருக்கு மாறும். இது இன்னைக்கு வந்து இந்த ஒரு டெசிஷன், இந்த எமோஷனலான மொமெண்ட் வந்து உண்மையிலேயே தேவைப்படாத ஒரு எமோஷன். அதாவது இது ஜாலியாவே போய் அவனை வந்து இந்த நாடை கொண்டாடுறதுக்கான ஒரு வாய்ப்பை, அவனுக்கான ஏகோபித்த ஒரு வரவேற்பை, இப்பவும் அதுல வரவேற்புக்கு குறையில்ல, ஆனா வருமானத்துல அவனுக்கான ஒரு விஷயம் என்னன்னா, இது போதும்ன்ற நினைக்கிற குணம் வந்து இறைவன் எல்லாருக்கும் கொடுத்துட முடியாது. என் குடும்பத்துக்கு இது போதும்னு முடிவு பண்ணிட்டான். அரோராவுடைய பாயிண்ட் என்னன்னா, she played a swing match. இதுல எல்லாருக்கும் இருக்கு. விக்ரம் வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்கா அரோராவை வந்து இட்ஸ் யுவர் சாய்ஸ்மா, நான் சொன்னேன் நாளைக்கு இந்த இடத்துல ரெஜிஸ்டர் ஆயிடக்கூடாதுல்ல, இட்ஸ் யுவர் சாய்ஸ், பட் என்னவா இருந்தாலும் வெளியில வந்தோம் உன்னை பாக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளில போந்தா அர்த்தம், வேற என்ன அர்த்தம்? சோ எல்லாருக்குள்ளயும் இது இருக்கு.